டேவிட்டின் மிரட்டலை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அனன்யா காலை கட் செய்துவிட்டு சத்யாவை பார்த்து, உனக்கு லாஸ்ட் இயர் வர வேண்டிய பேசிக் சேலரி எல்லாத்தையும் செட்டில் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு அது வந்து சேர்ந்துடும் என்றார். அதை கேட்டு அவன் சற்று நிம்மதி அடைந்தான். சத்யாவின் சகோதரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படும். சத்யாவின் ஒரு வருட பேசிக் சேலரியே 3,50,000 தான். அதை வைத்துக்கொண்டு அவனால் அனைத்தையும் சமாளிக்க முடியாது என்றாலும் இது அவனுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்தான். அனன்யா செய்த உதவியை நினைத்து பெருமிதம் கொண்டவன் அவளுக்கு நன்றி சொன்னான். அதற்கு அவள், இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா இது என்னோட வேலை என்றாள். அப்புறம், இனிமே உன்னோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதை நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஈவன் உன்னோட சோசியல் மீடியா போஸ்ட் கூட நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும், ஓகேயா என்றாள். மேலும் அவள், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் அதை சால்வ் பண்ணிடுவேன். இந்த ஃபார்மாலிட்டி எல்லாமே ஓகே மீன்ஸ் நம்ம 2 பேரும் ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம், ஓகேயா என்று சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்டினாள். அனன்யா நடந்து கொண்ட விதம் சத்யாவிற்கு டேவிட் போன்ற அரக்கனிடமிருந்து தப்பித்து ஒரு தேவதையிடம் சேர்ந்திருப்பதை போல தோன்றியது. அதனால் எதையும் யோசிக்காமல் கையை கொடுக்க இருவரும் கை குலுக்கி டீம்மேட்டாக மாறினர். பிறகு அனன்யா சத்யாவிடம், இன்னைக்கு வேலை அவ்வளவுதான், நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் ஸ்டுடியோக்கு வந்துரு. இது என்னோட நம்பர், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ண என்க இன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்தையும் கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கம்பெனியை விட்டு வெளியே வந்தவனுக்கு இன்றுதான் ஏதோ பூட்டிய இருட்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்தது போல தோன்றியது. நிம்மதி பெருமூச்சு விட்டவன், இவ்வளவு பேர் இருக்கும்போது அனன்யா ஏன் என்ன செலக்ட் பண்ணாங்க? அப்போ ஒருவேளை எனக்கு உண்மையாவே திறமை இருக்கா என்று தன்னைத்தானே சந்தேகித்தான். பின்னர் அனன்யா அன்றைய வேலைகள் அனைத்தையும் ஃபாஸ்டாக முடித்துவிட்டு டேவிட்டிடமிருந்து சத்யாவின் பர்சனல் அக்கவுண்ட் பாஸ்வேர்டை வாங்கியவள் அதிலிருந்து தேவையில்லாத போஸ்ட்கள் அனைத்தையும் ரிமூவ் செய்தாள். அதே நேரம் அனன்யாவை வெறுப்பேற்றும் விதத்தில் டேவிட் என்ன செய்தாலும் அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை. வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் மித்ரனுக்காக கேக் வாங்கி கொண்டு வந்திருந்தாள். சிறிது நேரம் மித்ரனிடம் பேசிக் கொண்டிருக்க சித்தார்த்தும் வந்து சேர்ந்தான். அவனை மென்மையான புன்னகையுடன் வரவேற்றாள். வழக்கமாக இல்லாமல் இன்று புதிதாக சித்தார்த் அனன்யாவிடம், அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்லாம் எப்படி போச்சு என்று கேட்க, அதற்கு அவள், சூப்பரா இருந்துச்சு, எனக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா தான் இருக்கு என்றாள். பின்னர் அருகில் இருந்த செண்பகம், தம்பி, நீங்க நாளைக்கு மித்ரனை அனன்யா மேடம் கூட ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறதுனால அவனுக்கும் அப்பா அம்மா கூட போகணும்னு ஆசையா இருக்குல்ல என்றாள். உடனே மித்ரன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சித்தார்த்தை பார்த்து, அப்பா, நீங்க நாளைக்கு என் கூட வருவீங்களா என்று கேட்க, அதற்கு அவன் அமைதியாக இருக்க, அனன்யா மித்ரனிடம், அப்பாக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மம்மி கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ற என்றாள். மித்ரன் ஓகே சொன்னாலும் அவன் முகம் வாடி போனது. பின்னர் செண்பகம் சித்தார்த்திடம், தம்பி, அப்பா அம்மா 2 பேரும் கூட போனதா மத்த பசங்க எல்லாம் அப்பா எங்கன்னு கேட்டு கிண்டல் பண்ணாம இருப்பாங்க என்று சொல்ல, அனன்யாவிற்கு லண்டனில் இருக்கும்போது மித்ரன் அவமானப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. பிறகு அவள் ஏதோ சொல்ல வர முந்திக் கொண்டவன், நாளைக்கு மித்துவ நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான். அதை கேட்ட அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் மித்ரன் சித்தார்த்தின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, அப்பா, நீங்க தான் பெஸ்ட் என்றான். அந்த முத்தம் அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வை கொடுத்தது. அவனை பார்த்த சித்தார்த், பாதிதான் சாப்பிட்டிருக்க, ஃபுல்லா பினிஷ் பண்ண என்றான். அதை சொன்னவுடன் உடனே சென்று அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தான் மித்ரன். மித்ரன் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு அனன்யா சித்தார்த்துக்கு தேங்க்ஸ் சொல்ல வர, அவனோ அதை கண்டு கொள்ளாமல் எழுந்து சென்று விட்டான். அடுத்த நாள் காலை மித்ரன் ஸ்கூலுக்கு தயாராக இருந்தான். அந்த யூனிஃபார்ம் அவனுக்கு கியூட்டாக இருந்தது. மித்ரன் என்றும் இல்லாமல் இன்று பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தான். அவன் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க அனன்யாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. பின்னர் சித்தார்த் வந்தவுடன் மூவரும் கிளம்பினர். சித்தார்த் தன்னிடம் இருப்பதிலேயே சிம்பிளான ஒரு காரை செலக்ட் செய்தான். அவனுடைய ஸ்டேட்டஸை அங்கு அவன் காண்பிக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் கீழே இறங்கியதும் அங்கு சுற்றி இருந்த அனைவரும் அவனைத்தான் கவனித்தனர். மித்ரன் அனைவரும் தன் அப்பாவை பற்றிதான் பேசுகிறார்கள் என்பதை அறிந்து சிறிது கர்வம் கொண்டான். மேலும் சித்தார்த்தின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நடந்தான். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அனன்யா மித்ரனுக்கு சில அட்வைஸ்களை கொடுத்து அனுப்பினாள். மித்ரனை ஸ்கூலில் டிராப் செய்துவிட்டு இருவரும் தங்கள் ஆபீஸுக்கு கிளம்பினர். அவள் இன்று சத்யாவை ஸ்டுடியோவில் சந்திப்பதாக கூறியிருந்ததால் நேராக ஸ்டுடியோவிற்கு சென்றாள். அவள் உள்ளே நுழையும் போது சத்யாவை சிலர் கலாய்த்து கொண்டிருந்தது கேட்டது. அதில் ஒருவன், சத்யா, இங்க என்ன பண்ற, உனக்கு இந்த ஸ்டுடியோக்கு என்ன சம்பந்தம் என்று நக்கலாக கேட்டான். மேலும் ஒருவன், ஏதோ புதுசா வந்த ஒரு பொண்ணு சத்யா அவளுக்கு தான் வேணும்னு எடுத்துக்கிட்டாலாமே, அப்படியா
என்று கேட்டான். இன்னொருவன், ஹே, விஷயம் தெரியுமா? புதுசா வந்த அந்த ஏஜென்ட் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளாம். அப்புறம் என்னப்பா, ஒரு தேவதையே வந்து இவனை செலக்ட் பண்ணிருக்கு. இவன் கண்டிப்பா பெரிய ஆளாகிடுவான் என்று சத்யாவை கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தனர். அதனை கேட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அனன்யா. சத்யாவிற்கு இவை அனைத்தும் பழக்கப்பட்டதால் அமைதியாகவே இருந்தான். அப்போது சத்யாவிற்கு அருகே வந்த ஒருவன், டேய், நீ எவ்ளோ பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டு நிக்கிற தெரியுமா? நீ மட்டும் டேவிட் சொல்றத கேட்டிருந்தா உன்னை அவர் பெரிய ஆளாக்கியிருப்பாரு. இப்ப பாரு, ஒரு பேர் தெரியாத ஏஜென்ட் கிட்ட போய் மாட்டிட்டு இருக்க. அவளால உனக்கு என்ன லாபம் இருக்கு என்றான். இவ்வாறு அனைவரும் பேசிக்கொண்டே இருக்க வேகமாக உள்ளே வந்தவள் அங்கே யுவன் என்பவனை பார்த்து, நீ யுவன் தானே என்றாள். அதை கேட்டவனுக்கு சற்று தூக்கி வாரி போட்டது. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். அதற்கு அவள், நீ கொஞ்சம் ஃபேமஸா இருக்க, ஆனா திறமையே சுத்தமா கிடையாது. அப்புறம் எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்த? நிறைய வாய் யூஸ் பண்ணுவியோ என்று அசால்ட்டாக கேட்டாள். அங்கிருந்த அனைவருக்கும் யுவன் டேவிட்டின் சீக்ரெட் லவர் என்பது தெரியும். அதை கேட்ட யுவன் அசிங்கப்பட்டு தலை குனிந்தான். பின்னர் அனன்யா, அடுத்த முறை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சுக்கோ. எல்லா நேரமும் நான் அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். நேரா ஹையர் ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன் சீட்டை கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் என்றாள். அதை கேட்ட யுவன் பயந்து போனான். பின்னர் அவள் சத்யாவிடம், இவங்கெல்லாம் இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க, நீ வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் என்றாள். பின்னர் சத்யா அனன்யாவிடம், என்னை எதுக்கு ஸ்டுடியோக்கு வர சொன்னீங்க என்று கேட்க, அதற்கு அவள், சொல்ல மறந்துட்ட, பழைய ஃபேமஸ் சீரியல்ல உன்னோட கேரக்டரை ரீக்ரியேட் பண்றதுக்காக போட்டோ ஷூட் பண்ண போறோம் என்றாள். அதை கேட்டவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு தன் பாதை சரியாகத்தான் செல்கிறது என்பது புரிந்தது. அதே நேரம் அவனுக்கு சற்று பயமாகவும் இருந்தது. அதை உணர்ந்த அனன்யா, நீ ரொம்ப நாள் கழிச்சு இதை பண்றேன்னு எனக்கு புரியுது. நீ பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். நீ கான்பிடென்டா இரு. இப்ப போய் ரெடி ஆயிட்டு வா என்றாள். பின்னர் அவள் கேமராமேனிடம் பேசினாள். சிறிது நேரத்தில் அங்கு இளவரசன் போல வந்து நின்றான் சத்யா. அவன் பார்க்க மிகவும் ஹேண்ட்ஸமாக இருந்தான். ஓகே, போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்றாள். பின்னர் போட்டோ எடுக்க ஆரம்பித்தவன் சிறிது நேரத்தில் போட்டோ எடுப்பதை நிறுத்திவிட்டான். என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் குழம்பினாள் அனன்யா. திடீரென்று போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பதை நிறுத்த காரணம் என்ன? புதிய பிரச்சனை தலை தூக்க போகிறதா? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.